ஐ திங்க் நான் திரும்பி போயாகணும். கொஞ்சமா யூனோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஸ்டேயிங். Okay. I'll come with you. நோ நோ, யூ ஸ்டே வித் சாஹில் அண்ட் மீரா. இது உங்களுக்கு எவ்வளோ நாள் பிளான்? எனக்கு ஒன்றும் இல்லைல்ல. I'll come with you. நோ கார்த்திக், I'll come with you. I'm sorry guys, எனக்கு சடனாக ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. எனக்கு தான் வேலை வந்துருச்சு, அதனால தான். பரவாயில்ல, இருக்கட்டும். சாரி சீக்கிரம் கிளம்புறதுக்கு. ஆனால் நீங்கள் 2 பேரும் கேபில் மேக் அவுட் பண்ணலாம். அது நாங்கள் எப்படியும் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் வெனஸ்டே கண்டிப்பாக பண்ணிடுவோம். கிளம்புங்க. பார்த்து பத்திரமா இருங்க. போய் சேர்ந்ததும் கால் பண்ணுங்க. யூ டிரைவ். பாய். See you. இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு தாபா இருக்கு. அங்கே டீ குடிக்கலாம். இட்ஸ் ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக மும்பைக்கு போகலாம். ஐம் ஃபைன். என்னில இருந்து பிளான்? ஸ்பெயின். அது 5 மாதத்துக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ணேன். நேற்று தான் ஃபைனல் ஆஃபர் வந்துச்சு. கூல். இங்கே பாருங்க, எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுங்க. அப்படி இல்லை. ஆ ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா. இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லைம்மா, இப்படி எங்கே பாரு, தண்ணி எவ்வளோ ஊற்றணும். ஓகே. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் அடுத்த வாரம் கிளம்புறேன். யா, அப்படியா?
இங்கே பாரு, நாம் ரொம்ப நாளாக இந்த கான்வர்சேஷன் அவாய்ட் பண்ணுறோம். ஐ திங்க் நீ ஒன்று பண்ணு. நீ முதல்ல உட்காரு. See, not talking about this is escaping the situation. நாம் ரெண்டு பேரும் அடல்ட்ஸ். நாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். எஸ்கேப் ரூட்ஸே இல்லை, ரைட்? நான் இப்ப என்ன சொல்றது? யூ கெட்டிங் டு லிவ் யுவர் ட்ரீம். உனக்காக நான் சந்தோஷப்படுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். You're happy for me. Congratulations. அவ்வளோதானா? இதான் நீ சொல்ல நினைச்சியா? சாரி. See, way to go. That's a good start. After the speech you gave in Alibag, you should indeed be sorry. நம்ம விஷயத்துல நீ எப்பயாவது சீரியஸா இருந்திருக்கியா? கொஞ்சமாவது? Or was this just another whatever? என்ன சொல்லு. Just a casual whatever it meant to you. Oh, that was this is about. உன்னோட ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சா? இதுல நடுவுல ஈகோ எங்க இருந்து வந்துச்சு? ஒருவேளை நீ சீரியஸா இல்லனா எதுக்கு 4 மாசமா என்ன உன் பின்னாடி அலைய விட்ட? நானா 4 மாசமா அலைய விட்டேன்? You let me on. 5 மாசமா நீ வெளிய செட்டில் ஆகணும்ங்கறது உன்னோட பிளான். ஆனா நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. மணிக்கணக்கா உட்கார்ந்து காக்ரோச் பத்தியும் அப்புறம் மூவி போஸ்டர்ஸ் பத்தி எல்லாம் பேச தெரிஞ்சதில்ல உனக்கு. ஆனா இத சொல்ல தெரியலல. Hey Naya, I'm moving to Spain. So don't fall for me. You're just a cash for me. சொல்றது கஷ்டமா இருந்ததா? You let me on. You let me on. நாங்க போயிருக்க மாட்டேன், ரிஜெக்ட் பண்ணிருப்பேன். Until you gave that speech in Alibag that let's not put labels on this. நீ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் காதுல விட்டுருமா? நீ எல்லாமே கேஷுவல்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஏன் இருக்கணும் சொல்லு? எனக்கு என்ன தோணுச்சா நான் அத தான் சொல்ல முடியும். Very convenient. எப்பவும் போல இந்த முறையும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. புரிஞ்சதா? In a relationship, you won't have to decide என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு. எல்லாருக்கும் அவங்களோட சீக்ரெட்ஸ் இருக்கும். I was just waiting for you to say it. Say what? என்ன மாதிரியான சீக்ரெட்ஸ்? இனாயா இப்ப எனக்கு சண்டை போட விருப்பம் இல்ல. I just want us to find a solution right now. Why can't we try long distance? லாங் டிஸ்டன்ஸ் எப்படி பண்றது? வீடியோ கால்ஸ்ல இல்ல மெசேஜ்ல உன்னோட லவ் பண்ணுவியா? அங்க உன் கூட 10 பேர் இருப்பாங்க, இங்க என் கூட 10 பேர் இருப்பாங்க. who will be emotionally present. மத்தவங்க வேணா அப்படி பண்ணலாம். But I am not that person. நம்ம ரெண்டு பேரும் அப்படி இல்ல. நம்ம ரெண்டு பேருக்கு லாங் டிஸ்டன்ஸ் வொர்க் அவுட் ஆகாது. Fuck. இதான் உன்னோட பிளானா? நம்மளுக்கு உண்மையான லவ்வா இருந்தா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். படம் வசனம் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, இப்பவே இங்க இருந்து போயிடுவேன். அப்ப நீ என் கூட வந்துரு. ஸ்பெயின்கா? I know you like traveling. அங்கே நீ ஏதாவது ஒர்க் கண்டுபிடிச்சு ஒர்க் பண்ணலாம்ல. கார்த்திக் என்ன பேசுற? And I'm pretty sure ஸ்பெயின்லயும் நிறைய ஈவென்ட்ஸ் நடக்கும். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் இதெல்லாம் ஆல்ரெடி யோசிச்சு பார்த்துட்டேன். புது ஊரு, புது மக்கள், இதெல்லாம் எப்படி தானே யோசிக்கிறேன். இதை நம்ம சேர்ந்து ஃபிகர் அவுட் பண்ணலாம் இனாயா. And we have time. நம்மளுக்கு வீசாவும் கிடைச்சிரும். கார்த்திக். அதுக்கப்புறம் நம்ம யோசிக்க வேண்டியதெல்லாம் என்னன்னா நீ எப்படி டிபெண்டன்ட்டா இருக்க. கார்த்திக் போதும், கண்டுபிடி வளராத. நான் யாருக்கும் டிபெண்டன்ட் கிடையாது. என்னோட ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வேலை, என்னோட நெட்வொர்க் எல்லாமே இங்கதான் இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால ஸ்பெயினுக்கு வர முடியாது. I know it's not easy. But just trust me. என் கூட சேர்ந்து கொஞ்ச நாள் இருந்து தான் பாரு. கண்டிப்பா கொஞ்ச நாளையே எல்லாம் சரியாயிடும்.
எவ்வளவு நாள்ல? ஒரு வாரம்? ஒரு மாசம்? இல்ல ஒரு வருஷம்? 4 மாசமா உன்னை எனக்கு தெரியும். ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்றது? என்னோட லைஃப டைஸ் மாதிரி உருட்டாத.